ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் செய்கிறது சொல்லி கொடுக்க போகிறேன். அது என்னென்னா சுவையான கோதுமை மாவு சப்பாத்தி, பீர்க்கங்காய், முட்டை பொரியல். ஓகே, தவா காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி தேய்ச்சி வச்ச கோதுமை மாவு சப்பாத்தி சுத்தரம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த கோதுமை மாவு வந்து நாங்களே வீட்லேயே கோதுமையை கடையில் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி அரைச்சி வச்ச கோதுமை மாவு நல்லா ருசியாக இருக்கும். எந்த விதமான இதில் வேற எதுவுமே கலக்கல, வெறும் பியூர் கோதுமை மாவு மட்டும்தான் அதில் கலந்துருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். இந்த சப்பாத்தி பாருங்க, உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். கலர் பாருங்க, சுத்தமான கோதுமை மாவு சப்பாத்தி. இதில் நிறைய ஃபைபர் இருக்கு. ஏன் கோதுமை மாவு சொல்றேன்னா, கோதுமை மாவுல நிறைய நார்ச்சத்து. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் அந்த கோதுமை மாவு. மைதான கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த கோதுமை மாவு நல்லது உடம்புக்கு. அதை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சுவையான கோதுமை மாவு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இது காம்பினேஷனா நான் வந்து உங்களுக்கு பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறது சொல்லி தரப்போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, கடலை பருப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அடுத்து பீர்க்கங்காய், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அதுக்கு தேவையான முட்டை. மெயின் டிஷ் முட்டையும் பீர்க்கங்காயும் வச்சுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம், செஞ்சு காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பீர்க்கங்காய் முட்டை பொரியல் செய்ய போறோம். அது எப்படின்னா, வானொலி வச்சுட்டு காய்ச்சி இந்த முட்டை பொரியல் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுருக்கோம். ஏன்னா தண்ணியை ஊற்றி போட்டு பீர்க்கங்காய் முழுக்க இந்த எண்ணெயிலேயே தான் வதக்கும். ஃபர்ஸ்ட் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு, கடலை பருப்பு, அடுத்து உளுந்து பருப்பு. குழந்தைங்களாம் சாப்பிட்டா நல்லா வாய்க்கு முறுக்கு இருந்தா விரும்பி சாப்பிடும். அதுக்காக தான் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பு பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலையோட பொடியா நறுக்கி வச்சு 2 பச்சை மிளகாய், அடுத்து தேவையான அளவு வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லதாக நல்லா போட்டு அதுக்கு லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா உப்பு போட்டு வதக்குனா வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நறுக்குன்னா வராது. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்துதான் தேவையான பொடியா நறுக்கி வச்ச தக்காளி பழம் 2 பழம் போடும். மீடியம் சைஸ் 2 தக்காளி பழம். நல்லா வதக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதோட வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதக்கணும். இந்த உப்பு இதில் இறங்கணும். அது நல்லா வதங்கியாச்சு வெங்காயம் தக்காளி. இந்த ஸ்டேஜில் வந்து நாம இங்கே பாருங்க, 1 கப்பு வந்து பீர்க்கங்காய், காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்க,
அதோட இது அவசியம் மஞ்சத்தூள் போடணும். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் இல்லையா, அந்த முட்டை ஸ்மெல்லு போனோன்னா அவசியம் இல்லை. எந்த முட்டை டிஷ் இருந்தாலும் இது மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டிஷ்ஷு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா காம்பினேஷன். திரும்ப கொஞ்சமா லேச தண்ணி அவ்வளோ கொஞ்சம் இது பாருங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் அது வேகணும். வெந்ததும் நல்லா சாஃப்டாகிடும். சாஃப்டான உடனே நம்ம முட்டையை வச்சு ஒரு மாதிரி கலக்கணும். அப்போ எல்லாம் ஒரு பக்கம் கீழே மட்டும் வெந்துட்டு மேலே வேகாமல் கலக்கிட்டு லேசாக பண்ணிட்டு நல்லா உப்பு பண்ணிட்டாங்க. லேசு பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது நம்ம முட்டை இந்த முட்டை பீர்க்கங்காய் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக. இங்கே பாருங்க, முட்டை நல்லா கழுவி வச்சு இந்த ஒரு கப்புக்கு 4 முட்டை. நல்லா கைவிடாமல் கட்டணும். நல்லா இருக்கு சரியா. எவ்வளோ அழகா இருக்கு. பூரிக்கு தோசை வெறும் சாம்பார் சாதம். இந்த சீசன்ல வெறும் வெங்காய சாம்பார், சின்ன வெங்காயம் சாம்பார் வச்சு சூப்பராக முட்டை பொரியல் ரெடி. அருமையாக போச்சு. காரம் பெப்பர் தான் மிளகாய் பெப்பர். பெப்பர் போட்டு நல்லா பொரியல் ரெடி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி பொரியா நறுக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தூவி கலக்கி சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. எல்லாத்தோடையும் சேரும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், முட்டைக்கு சப்பாத்தி, இந்த முட்டை இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ருசியாக இருக்கும். வேற ஒரு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும். வெறும் ரசம் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். நாங்க எங்க வீட்டுல இதை அடிக்கடி சப்பாத்திக்கு செய்வோம். பசங்கள்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இப்போ பீர்க்கங்காய் சீசன், நீங்களும் செஞ்சு பாருங்க.
பாருங்க, சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. கோதுமை மாவு சப்பாத்திக்கு காம்பினேஷனா இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது வந்து பீர்க்கங்காய் முட்டை பொரியல். இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். எல்லாரும் இது கூட்டா செய்வாங்க, கடலை பருப்பு போட்டு பொரியல் செய்வாங்க, ஒரு சிலர் துவையல் கூட அரைக்கிறாங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு காட்டிருக்கேன். முட்டை போட்டு முட்டை பொரியல் இது சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன். நீங்க செஞ்சு பாருங்க, இன்னைக்கே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பொரியல். ஒரு பவுல்ல சுவையான கோதுமை மாவு சப்பாத்தி, அது காம்பினேஷன் வந்து பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட இதை செய்ய சொல்லி சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.